ஆனா எங்க ஃப்ரெண்டோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் இப்போ உன்னோட சேர்ந்து வாழ சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வரோம். நீ என்னடானா இப்படி பட்ட பகல்ல குடிச்சிட்டு வர? நீ திருந்துவன்னு நினைச்சு நீயா திருந்தலனாலும் அவ உன்னை திருத்துவான்னு ஆசைப்பட்டோம். கல்யாணம்னு உன்னை ஆகி தொலைச்சிட்ட பாவத்துக்காகவாது நீங்க 2 பேரும் நல்லா வாழணும்னு நாங்க விரும்பணும். அதனாலதான் அவ திட்ட அதை கண்டுக்காம உன்னோட சேர்ந்து வாழணும்னு திரும்ப திரும்ப அவளை கம்பல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ உன்னை இந்த கோலத்துல பாக்குறப்ப காயத்ரி நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது. சுபு ஒரே நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். காயத்ரி ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்களா? என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் 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 என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இத நான் எப்படி சொல்லி என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்காக நீங்க ஸ்டெப் எடுக்கிறதா சொன்னது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஆனா வேண்டாம். நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நான் தப்பு பண்ணிருக்கேன் காயத்ரி. தப்புன்னு நான் சொல்றது இப்ப இப்படி குடிச்சிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கேனே இது இல்ல. குடிக்காம ஒழுங்கா தெரிஞ்சப்போ திமிரு பிடிச்சு போய் தெரிஞ்சப்பாரு அந்த தப்ப சொல்றேன். 1 இல்ல 2 இல்ல எத்தனையோ தப்பு பண்ணிருக்கேன். சொன்ன நம்புவீங்களா? நான் செஞ்ச தப்பு இல்ல. திரும்பி நின்னு என்ன செருப்பால அடிக்க ஆரம்பிச்சத தாங்க முடியாமதான் இப்படி எல்லாம் குடிச்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. வீட்டுல ஒரு பொம்மை மாதிரி என்ன ஆட்டி வச்சுட்டாங்க தெரியுமா? அவங்க ஆட்டி வச்சாங்கன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? நியாயமான கேள்வி காயத்ரி. அனாதி ஆயிடுவோம்னு பயமா இருக்கு. ஏற்கனவே என் ரேணுகா என்னை விட்டு போயிட்டா. பாட்டிக்கு நான் சுத்தமா வேண்டாதவன் ஆயிட்டேன். இப்போ என் அப்பா அம்மாவும் என்னை ஒதுக்கிட்டா. நான் யாருக்காக வாழணும்? எதுக்காக இருக்கணும்? எங்க பாரு விஜய், நீ பேசுறது சரியில்லை. தெரியுது சுபு. நானே சரியில்லாம இருக்கிறப்போ என் பேச்சு எப்படி சரியா இருக்கும்? என் செயலெல்லாம் எப்படி சரியா இருக்கும்? இத பாருங்க, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ரேணுகா என்ன மன்னிக்க கூட வேணாம். ஆனா நான் செஞ்ச பாவத்துக்கு அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டு ஆகணும். அவ கால்ல விழுந்து கதறணும். வெறும் மனுஷனா இருந்தவனுக்கு புருஷன்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்தா. அத மதிக்க தெரியல, வீணாகிட்ட. இன்னைக்கு தகப்பன்னு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கா. இதையும் வச்சு காப்பாத்த துப்பு இல்லாம கெடுத்துக்கிட்டேனே. இதுக்கு மேலையும் நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சு மன்னிப்பு கேட்காம இருந்தேன்னா சாக்கடையில உருள்றதுக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும். நீ இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அனுதாபம் வேணாம் காயத்ரி. அரவணைப்பு வேணாம், அன்பு வேணாம், எதுவுமே வேணாம். நான் தான் சொன்னேனே, எனக்கு மன்னிப்பு கூட வேணாம். ஆனா மன்னிப்பு கேட்க ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போதும். செத்து போக துப்பில்ல காயத்ரி. சாவ அவமானப்படுத்திடுவனோன்னு பயப்படுற. அப்படியே நான் செத்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ரேணுகா கால்ல விழுந்து கதறிட்டு சாகணும்னு நினைக்கிறேன்.
ப்ளீஸ் இதுக்கு மட்டும் தயவு செஞ்சு ஏற்பாடு பண்ணுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். விஜய், நீ நடிக்கலல்ல? சத்தியமா இல்ல சுப்பு, என்ன நம்ப ப்ளீஸ். சுப்பு என்ன நம்ப. ஐயோ. சரி, நான் ஏற்பாடு பண்றேன். நாளைக்கு நீ ரேணுகாவை மீட் பண்ணவா? நிஜமாவா? பேசுறேன். பேசி அவளை சரி பண்ண பாக்குறேன். நீ சொல்ற மாதிரி உண்மையிலேயே நீ திருந்தி மனசு மாறி இருந்தேனா அதை விட எங்களுக்கு வேற சந்தோஷம் இல்ல. ரேணுகா கிட்ட இததான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். விஜய் கண்டிப்பா மனசு மாறுவான், எல்லாம் சரியாயிடும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவதான் நம்பல. அவ நம்புற மாதிரி நான் நடந்துக்கலையே. அதெல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்டா போதும் சுப்பு. அதான் சொல்லிட்டோம்ல, இந்த சூழ்நிலையில இப்ப அவளை போய் பார்க்க வேணாம், நாளைக்கு போலாம். சரியா? பார்த்து பத்திரமா போ. காயத்ரி வா. அம்மா, வேலை விஷயமா வெளியூர் போறேன், வரத்துக்கு 2 நாள் ஆகும். தேவையில்லாம கௌரி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நேரம்டா, வெளியூர் போறேன்ற வாங்கி கட்டிக்காம போ. குமாரே, நான் தான் இருக்கல்ல, விட்டுருவனா? நீ சூதானமா போயிட்டு வா. எல்லாரும் இங்கே இருங்க. டாக்டர்,
சுப்பு என் பொண்ணு பொழைச்சுக்குவாள்ல? என்ன நீ கேள்வி இது? அதான் நேத்தே டாக்டர் ஆபரேஷன் முடிஞ்சது என்ன சொன்னாரு? மஞ்சுக்கு ஒண்ணு இல்ல, அவ சரியாயிட்டானாரு. இப்ப கூட ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க நீ கொஞ்சம் தைரியமா இருங்க. புரியுது சுப்பு, ஆனா இன்னும் என் பொண்ணு கண்ணு திறக்கல, என்ன பார்க்கல, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராணி, நடந்தது சின்ன ஆபரேஷன்லம்மா. உன் கையை பாரு, இந்த புண்ணு ஆறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இது மாதிரி லட்சம் மடங்குமா அது? கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். டாக்டர், அப்புறம் மிஸ்டர் செல்வம், எப்ப ட்ரீட் தர போறீங்க? டாக்டர் நிஜமாவே என் பொண்ணு நல்லா ஆயிட்டாளா? இதுல என்னமா சந்தேகம்? உங்க பொண்ணு நல்லா இருக்கா, 100 ஆயுசு வரைக்கும் அமோகமா இருப்பா. கடவுளே, இது போதும் டாக்டர் எனக்கு. டாக்டர், நாங்க மஞ்சுவை பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம், ஆனா ஒரு டிஸ்டன்ஸ்லயே இருக்கணும். ஏன்னா அவங்க பேசுற நிலைமையில இல்ல. நீங்க எமோஷனலா உள்ள போயிட்டு பேசுறதோ அழுகுறதோ கூடவே கூடாது. அவ உங்களை பார்த்து பேச ஆரம்பிச்சானா அவ ஹெல்த்துக்கு அது நல்லது இல்ல. இல்ல டாக்டர், நாங்க எதுவுமே பேச மாட்டோம். பக்கத்துல நின்னு அவளை ஒரே ஒரு தடவை பாத்துறேன் டாக்டர். என் பொண்ணை தொட்டு ஒரு நாள் ஆகுது. ஓகே, ஆக்சுவலி நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்க பொண்ணு இவ்வளவு ஒத்துழைப்பான்னு. அனைமா நாளைக்கு ஈவினிங்குள்ள கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிருவா. டாக்டர், டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். டிஸ்சார்ஜ்? மை குட்னஸ், ஏன் அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆபரேஷன் தான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. பட் நாங்க சேஞ்ச் பண்ண வால்வு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு கொஞ்சம் அப்சர்வேஷன்ல தான் இருக்கணும். சாரி டாக்டர். சரியா? டாக்டர், நாங்க உள்ள போய் பார்க்கலாமா? பார்க்கலாம், பட் நான் சொன்னது கொஞ்சம் மைண்ட்ல வச்சுங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். சுபு, இருமா, அவ போட்டோம். மஞ்சு, ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா. அண்ணே வாங்க போய் பார்க்கலாம். அவ தூங்குறா. நானே 4 அடி தள்ளி நின்னுதான் பாத்துட்டு வரேன். நீங்க 4 அடி தள்ளி நின்னு பாத்தீங்கல்ல, நான் 8 அடி தள்ளி நின்னு பாத்துட்டு வரேன். நான் 16 அடி தள்ளி வந்து பாக்குறேன். ஹலோ, குழந்தை பொழைச்சிக்கிச்சு, ஜென்ரல் வார்டுக்கு மாத்திட்டாங்க. இனிமேல் எது பண்றதா இருந்தாலும் சொல்லுங்க, பாத்துக்கலாம். ஓகே. என்ன மன்னிச்சிடுங்க மாமா, மன்னிச்சிடுங்க. உங்களை நான் அப்படி கூப்பிடலாமான்னு கூட இப்ப தயக்கமா இருக்கு. வாழ்க்கையில செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சிட்டேன். இப்போ அதுக்கு வேதனைப்பட்டு இருக்கேன். எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்புன்னு ஒண்ணு கிடையாதுன்னு தோணுது. ஆண்டவன் பெரிய மனசு பண்ணி எனக்கு மனுஷ பிறப்ப கொடுத்தா, என் புத்தி என்ன மிருகத்தை விட கேவலமா நடந்துக்க வச்சிடுச்சு. நியாயப்படுத்தவே முடியாத பாவத்தை செஞ்சிருக்க. மன்னிச்சிடுங்க மாமா, மன்னிச்சிடுங்க மாமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மாமா, ப்ளீஸ். நீ எப்படி பேசுற? எனக்கும் முதல்ல ஆச்சரியமா தான் இருந்துச்சு அங்கிள். விஜயோட இந்த மனமாற்றம் நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டதுதான். ஆனா நடைமுறையில நடக்காதுன்னு ரேணுகா தான் நினைச்சா. ஆமா அங்கிள், நேத்து நாங்க 2 பேரும் விஜயை பார்த்தப்ப உண்மையிலேயே விஜயோட சேஞ்ச் நம்ப முடியாம தான் இருந்தது.
ஒத்துக்கிறேன் சுப்பு. நீங்கெல்லாம் நம்புற அளவுக்கு நான் இல்லையே. காலடி மண்ணுக்கும் கீழே புதஞ்சு போன எலும்பு கூட மாதிரி தான் நான் இருந்திருக்கேன். ஆனா நான் எனக்கே வெறுப்பா இருக்கு சுப்பு. என்ன வாழ்க்கை இது? எதுக்காக நான் இப்படி ஒரு ஈன பழப்பு பழைக்கணும்? பணம், அதிகாரம், அந்தஸ்து, அது இதுன்னு தகுதி இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டேன். அருவருப்பா இருக்கு எனக்கே. காயத்ரி, எனக்கு இவன் பேசுறதெல்லாம் கேட்டா கனவா நெசமானே எனக்கு சந்தேகமா இருக்குமா? ரேணுகா, நான் சொன்னேன்ல, உன்னோட விஜய், நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டியோ அந்த விஜய் நீ திருத்த வேண்டிய அவசியமே இல்லாம அவராவே திருந்தி வந்திருக்காரு. உங்க அப்பாவை கேட்டு பாரு. ஆமாம்மா, இவன் பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ப முடியலம்மா. வேணாம் சார், நம்பிடாதீங்க. உங்க யாரோட நம்பிக்கைக்கும் நான் அருகதையானவனே இல்ல. நான் இங்க வந்ததுக்கு ஒரே காரணம் ரேணுகா காலில் விழுந்து கதறணும் மட்டும்தான். என்ன மன்னிச்சிடு ரேணுகா, என்ன மன்னிச்சிடு. என்னோட ஆணவம், அகங்காரம் எல்லாம் செத்து போயிடுச்சு. உன் வயித்துல வளர்ற நம்ம குழந்தை என் கண்ணை திறந்துடுச்சு ரேணுகா. பணம் பணம் பணம்னு பிசாசு மாதிரி அலைஞ்சம் பாரு. எல்லாமே ஆபத்தோன்னு இப்ப எனக்கு புரியுது. எனக்கு வேணாம் ரேணுகா. உங்க அப்பா சொத்துல ஒரு காசு கூட எனக்கு வேணாம். ஒண்ணுமே வேணாம். வீடு வேணாம், கார் வேணாம், பங்களா வேணாம். இன்னைக்குன்னு இல்ல, எந்த காலத்திலயும் எதுவுமே வேணாம். நான் உழைக்கிறேன் ரேணுகா. மூட்டை தூக்கியாச்சும் உன்னை காப்பாத்துறேன். நம்ம குழந்தைய நல்லபடியா அவனை வளர்த்து பெரிய ஆளாக்குறேன். என்ன நம்பு ரேணுகா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ ரேணுகா. மன்னிச்சு ஏத்துக்கோ ப்ளீஸ். ப்ளீஸ் ரேணுகா. இப்படிலாம் பேசினா நீங்களாம் சந்தோஷப்படுவீங்கல்ல? ஒரு ஆடு பிரியாணிக்கு வந்துடுச்சுன்னு நினைச்சு குஷி ஆயிடுவீங்கல்ல? இந்த வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரன் கிடைச்சிட்டான்னு நினைச்சீங்கல்ல? மாட்டேன்டி, செத்தாலும் மாட்டேன்.